காவல் நிலையத்துல புகார் கொடுத்த பெண்ண, காவல்துறையில பணியாற்றும் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ண ஹோட்டல் அறைக்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த பெண் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. கடந்த மாதம் ஆவடி செக் போஸ்ட் அருகே வேலை நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்பொழுது அங்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் வேலை முடித்து வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது குறித்து ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் அளிச்சிருக்காங்க. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பைக் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மற்றும் வாகனத்தை திருடியவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை நடத்தி உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருடு போன வாகனம் பறிமுதலும் செய்யப்பட்டது. இது குறித்து ஆவடி குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவலர் ஹரிதாஸ் என்பவர் சம்பந்தப்பட்ட புகார்தாரர் பெண்ணை தொடர்பு கொண்டு திருடு போன வாகனம் கிடைத்துவிட்டது, வாகனத்தை பெற்றுக்கொள்ள வரும்படி அழைத்துள்ளார். மேலும் இதற்காக 15,000 ரூபாய் பணமும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண் போலீசாரிடம் 15,000 கொடுக்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை என பேரம் பேசி 5,000 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை பெற்றுக்கொள்ள காவலர் ஹரிதாஸ் அப்பெண்ணை தொடர்பு கொண்டு நேரில் அழைத்துள்ளார். மேலும் 2,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட காவலர் மீண்டும் தொடர்பு கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வாகனத்தை பிடித்துள்ளோம் என தொடர்ந்து பேச்சு கொடுத்து, காவலர் உன் மீது எனக்கு ஆசையாக உள்ளது, என்னுடன் தனிமையில் நீ இருக்க வேண்டும், உனக்காக அறை எடுத்துள்ளேன் என கூறி ஆவடியில் உள்ள நீச்சல் குளம் பார் வசதி உள்ள பிரபல விடுதியான பிரீத்தா கார்டனுக்கு அழைத்துள்ளார். இதனை கேட்ட அப்பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து தனது அண்ணனிடம் நடந்தவற்றையும் கூறியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் அண்ணன் தகாத முறையில் நடந்து கொண்ட காவலர் ஹரிதாஸை விடுதியில் வைத்து கையும் களவுமாக பிடித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்காரு. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதனையடுத்து விடுதி நிர்வாகத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தகாத முறையில் நடக்க முயன்ற போலீசாரை மீட்டு அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று பத்திரப்படுத்தும் வைத்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது அண்ணன் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆணையர் கனகராஜ் காவலர் ஹரிதாஸிடம் விசாரணை நடத்தி பின்னர் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு காவலர் ஹரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்து உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து காவலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.